அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இங்கே சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் என்னுடைய அறிவிற்கு எட்டிய வரையிலும் சொல்லப்படுகின்றனவே அல்லாது சொல்லப்படக்கூடிய பதில்கள் எல்லாம் முழுமையானவை, உறுதியானவை என்று நான் எந்த நிலையிலும் வாதிட விரும்பவில்லை. எனக்கு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்பதை இங்கே மறுபடியும் ஒரு முறை பதிவு செய்து, சகோதரி புனிதா சுபாஷ் என்பவர் நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருந்தார். அந்த மின்னஞ்சலிலே அவருக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் ஒரு தகவலை சொன்னதாக சொல்லியிருக்கிறார். பைபிளிலே 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் நன்னிலை பெறுவார்கள் என்பதாக அகத்தியர் கூட சொல்லி இருக்கிறார் என்பதாக ஒரு கருத்தை சொன்னதாக, இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் ஐயா என்று சகோதரி கேட்டிருந்தார். நம்மை பொறுத்தவரையிலும் உலகின் எந்த மூலையிலே இருந்த எந்த ஞானி மகான் சொன்ன கருத்துக்கள் நல்லதாக ஏற்புடையதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கிறது. ஆனால் எல்லா தேசத்தவர்களுக்கும் இது போன்ற ஒரு பக்குவம் இருக்குமா என்பது மிகப்பெரிய வினாவாகவே இருக்கிறது. சிலர் தாங்கள் கொண்ட கொள்கையில் குரங்கு பிடியாக பிடித்துக் கொண்டு அதிலிருந்து கடுகத்தனையும் கீழே இறங்கி வராத தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடக்கூடிய 10ஆம் பசலிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே தவறானது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பாடினார். நமது தேசத்தை பொறுத்தவரையிலும் நல்ல விடயங்கள் எங்கே இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொண்டு வந்து நாம் அதை பயன்படுத்துவதில் தவறில்லை என்பதுதான். சென்றிடுக 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பீர் என்றும் நம்முடைய முன்னோர்கள் பாடினது இதற்காகத்தான். நல்ல விடயம் எங்கே இருந்தாலும் அவற்றை ஏற்று நடக்க நாம் தயங்குவதில்லை. ஆனால் நான் சொன்னது மாத்திரம்தான், மற்றதெல்லாம் போய் மற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிலர் வாதிடுவது நிச்சயமாக ஒப்புக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. இது போன்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணமாகவே இருக்கின்றன. உலகம் முழுவதும் இதுதான் நிலை. சுயமாக சிந்தித்து நன்மை தீமைகளை பகுத்தாயக்கூடிய பக்குவம் கொண்டிருப்பவர்கள் நல்லவை எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் என்பதை நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே மனிதர்களாக எல்லோரையும் பார்க்கிறோமே அல்லாது பகைவர்களாக, வேற்று தேசத்தவர்களாக, வேறு நிறத்தவர்களாக நாம் பேதப்படுத்தி பார்ப்பதில்லை. நல்லவை எங்கிருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். சரி, சகோதரி சொன்ன அந்த 10 கட்டளைகள் என்னென்ன என்பதை பற்றி பைபிள் வசனங்களிலிருந்தும் நாம் இணையத்திலே பார்த்த தொகுப்புகளிலிருந்தும் இங்கே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த 10 எவை? முதலிலே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:2-3 என்று கொடுத்திருக்கிறார்கள். உபாகமம் 5:6-7 என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கே நான் மாத்திரமே கடவுள், வேறு கடவுளை நீ தேடி செல்லாதே என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. கடைசியாக இதற்கு விளக்கத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது, நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். மூன்றாவது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாது இருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. 8, களவு செய்யாது இருப்பாயாக. 9, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. 10, பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. நல்ல விஷயங்கள் தான். இதை கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கக்கூடிய எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயம் நமக்கு பதில் இருக்காது. கொலை செய்யாது இரு என்று இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. சிலுவை போர்கள் ஏன் ஏற்பட்டன? தாங்கள் விரும்பியதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களையும் அடிமை கொண்டு பலருடைய தேசங்களிலிருந்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து ஏராளமானவர்களை கொன்று குவித்த இந்த தத்துவம் இந்த 10 கட்டளைகளே வருகிறதா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. உலகில் அனைத்து தேசங்களையும் அடிமை கொண்டு
எல்லா தேசங்களிலிருந்து செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்ற ஆங்கிலேயர்களை பற்றி நினைக்கும் போது இந்த பைபிள் வசனங்களை அவர்கள் படித்திருக்கவில்லை என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஒருவனே தேவன், அவனை வணங்கு, வேறு எல்லோரையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நான் கர்த்தர், எனக்கு விரோதமாக வேறு யாரையும் வணங்காது என்று சொல்லுகிறார்கள். இது எந்த வகையிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையிலும் தாங்கள் விரும்பிய வழிபாடுகளை செய்வதற்கும் விரும்பியபடியாக வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கும் முழு உரிமை இருக்கிறது. இறைவன் அல்லது படைத்தவன் எல்லோருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய சுதந்திரம் மற்றவர்கள் மீது செலுத்தப்பட்டு மற்றவர்கள் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்ட இந்த 10 கட்டளைகளும் சொல்லுகின்றன. தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும், விக்கிரக வழிபாடு கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக வழிபாடு கூடாது என்று சொன்னதை எந்த கிறிஸ்தவரும் ஏற்று நடந்து கொண்டிருப்பதாக தெரியவில்லை. சிலுவை என்கிற அடையாளம் ஒரு வடிவம் தானே. நம்முடைய பரதகண்டத்திலே சிவ வழிபாடு செய்பவர்கள் லிங்கம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அது உருவம் இல்லை, அருவமும் இல்லை, அது ஏதோ ஒரு வடிவம். சிலுவை என்பது அந்நாட்களிலே தண்டனை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலைக்கருவி. இயேசு பிரானை மாத்திரமல்லாது மேலும் எண்ணற்றவர்களை அந்த சிலுவையிலே அறைந்து கொன்றிருக்கிறார்கள். இயேசு பிரான் மிகப்பெரிய மகான் என்கிற காரணத்தால் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு அந்த சிலுவை வணங்கப்படக்கூடிய பொருளாக மாறியது. அடையாளங்களாக எதையும் பார்க்க வேண்டாம். இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான், ஜோதிமயமாக இருக்கிறான், சூனியமாக இருக்கிறான் என்றே இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள் சொல்கின்றன. பைபிள் வசனங்களிலே நல்ல கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் எத்தனை பேர் ஏற்று நடக்கிறார்கள் என்பதுதான் தவறானது. எதையாவது செய்து ஏதாவது ஒரு கொடுங்கோன்மையோ அல்லது கொடுத்து பெறுவதோ, இப்படி எதையாவது செய்து தங்களுடைய மதத்தை, தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிப்பதிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. அதற்கான சான்றுகளும் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டே வருகின்றன. ஒருவர் எந்த மதத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. எங்களுடைய சமய கொள்கைகள் இப்படிப்பட்டவை, இப்படி நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே தவறில்லை. ஆனால் எங்களிடம் வந்தால் உன்னுடைய வறுமை தீர்ப்பதற்கு பொன் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக மற்றவர்களே தங்கள் மதத்துக்கு திருப்பக்கூடிய காரியங்களை செய்வது தவறானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே நல்ல விடயங்கள் தான். பொய் சாட்சி சொல்லாதே, யார் சொல்லாமல் இருக்கிறார்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே, இதை சரியாக விளங்கி இருந்தால் அடுத்த தேசத்தில் இருந்த சொத்துக்களை எல்லாம் கொள்ளையெடுத்து கொண்டு போயிருப்பார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். உலகிலே இருக்கக்கூடிய எல்லா மகான்களும் நல்ல கருத்துக்களைத்தான் சொன்னார்கள். ஆனால் மனிதர்கள், நாம் இங்கே எந்த தேசத்தவரையும் சொல்லவில்லை, மனிதர்கள் நல்ல விடயங்களை ஏற்று நடக்க தயாராக இல்லை. அற்ப உடல் சார்ந்த இச்சைகளுக்காகவும் போகபோக்கியங்களுக்காகவும் எந்த ஒரு நிலைக்கும் செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தவறுகளை மனிதர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தவறு செய்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். என் மதம் பெரிது, உன் மதம் பெரிது என்கிற வாத பிரதிவாதங்களும் சண்டை சழக்குகளும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மகான்கள் நல்லவற்றைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நீ நல்லவனாக இரு என்றுதான் சொன்னார்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேசாதே என்று சொன்னார்கள். சரி, பைபிளிலே ஆதியாகமம் என்கிற நிலையிலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு 3 வசனங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஆதியாகமத்திலே 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆண்டுகொள் என்று சொன்னால் கவனிங், ஆட்சி செய்வது, காவந்து செய்வது என்பது பொருள். இந்த வார்த்தையை சரியாக நினைவிலே கொள்ளுங்கள். இறுதியாக இதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். அடுத்து 27வது வசனம், தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுக பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள்,
அவற்றை காபந்து செய்யுங்கள், காப்பாற்றுங்கள். சகல உயிர்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நான் படைத்தவன், நானே சகல உயிர்களையும் படைத்திருக்கிறேன். என்னைப் போலவே மனிதர்களாகி உங்களை படைத்திருக்கிறேன். எனக்கு இருக்கும் எல்லா விதமான கற்பனா சக்தி, சிந்தனை, செயல்படும் திறன், ஆற்றல் அனைத்தையும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த உலகிலே என்னால் உங்களுக்கு முன்பு படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொன்னதாகத்தான் இதை நீங்கள் கொள்ள வேண்டும். அடுத்து 29வது வசனத்திலே, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று சொல்லி இருக்கிறார். அதாவது தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய விதைகள், பழங்களிலே மரங்களிலிருந்து வரக்கூடிய பழங்களிலிருந்து வரக்கூடிய விதைகள், கனிகள் ஆகியவற்றை உண்ணுங்கள் என்று சொன்னார். நன்றாக கவனியுங்கள். தாவர விதைகளையும் கனிகளையும் உண்ணுங்கள் என்று சொன்னாரே அல்லாது பறவைகளையும் பட்சிகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் மற்ற உயிர்களையும் வதைத்து அவற்றின் ஊனை எடுத்து உண் என்று இங்கே சொல்லவே இல்லை. ஆனால் இதை கடைபிடிக்கிறார்களா? மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய எல்லோரையும் கேட்டு பாருங்கள், உறுதியாக கேட்டு பாருங்கள். யாரும் இதை கடைபிடிக்கவில்லை. அடுத்து 30வது வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. நன்றாக கவனியுங்கள். ஏனைய ஜீவராசிகள் அனைத்திற்கும் மனிதர்களுக்கு கொடுத்ததைப் போலவே தாவரங்களின் விதைகளையும் கனிகளையும் தான் உணவாக கொடுத்தேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை வதைத்து அவற்றின் ஊனை எடுத்து உண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவே இல்லை. பழைய கதை ஒன்று உண்டு. தூரத்தில் இருந்து ஒரு ஏரியிலே இருந்து வெளியே வந்த தவளை ஒன்று தவறுதலாக ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. அந்த கிணற்றுக்குள்ளே ஏற்கனவே சில தவளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கிணற்று தவளை கேட்டது. நான் ஏரியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னது. அங்கே தண்ணீர் எப்படி இருக்கும் என்று கேட்டது. அது மிகப்பெரியது, இந்த கிணற்றை போல 1000 மடங்கு பெரியது என்று சொல்லியது. நீ சொல்லுவது போய், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உலகிலேயே நான் இருக்கும் இந்த கிணறுதான் மிக மிக தண்ணீர் நிரம்பிய ஒன்றாக இருக்கிறது. நீ சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது. இல்லை, நீ அறியாத காரணத்தால் சொல்கிறாய். ஏரி என்பது இதைவிட பெரிது என்று ஏரி தவளை சொன்னது. உடனே கிணற்று தவளை 2 அடி தாவி காட்டு, பார்த்தாயா இவ்வளவு தூரம் இருக்குமா உன்னுடைய ஏரி என்று கேட்டது. இல்லை இல்லை, இன்னும் பெரிது என்று சொன்னது. மேலும் 2 அடிகள் தாவி, இந்த அளவு இருக்குமா உன்னுடைய ஏரி என்று கேட்டது. இல்லை என்றது. இதற்கு மேல் உலகிலே தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய இடமே கிடையாது, நீ பொய் சொல்கிறாய் என்று அந்த கிணற்று தவளை மறுத்துவிட்டது. அந்த கிணற்று தவளை எதையுமே ஒப்புக்கொள்ளவில்லை. ஏரி தவளைக்கு அதற்கு எப்படி புரியப்படுத்துவது என்பது தெரியாமலே போய்விட்டது. இப்படி ஒரு கதையை நாம் படித்திருக்கிறோம். இந்த கிணற்று தவளையைப் போல உலகின் பல தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தாங்கள் அறிந்திருந்த கருத்துக்கள் மாத்திரமே சரியானது என்றும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை செவி கொடுத்து கேட்பது கூட இல்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களிலே 30 விதிகளை சொன்னார்கள். இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் ஜீவகாரண்ய ஒழுக்கம், புலால் மறுத்தல், புகை, மது ஆகியவற்றை தவிர்த்தல் ஆகியவையெல்லாம் இருக்கிறது. ஆசிரமவாசிகளுக்கு 300க்கும் மேற்பட்ட சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா மகான்களும் ஞானிகளும் மக்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் அழித்து வாழக்கூடாது என்கிற தத்துவ கருத்துக்களைத்தான் உலகிலே உள்ள அனைத்து மகான்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா மகான்களும் சொல்லிய கருத்துக்கள் உண்மை. அவற்றை ஏற்று சிறமேற்கொண்டு நடக்க நாம் சித்தமாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே நான் சொன்ன கருத்துக்கள் மாத்திரமே சரி, மற்ற எவர் சொன்ன கருத்துக்களையும் ஏற்க முடியாது என்று சொல்லுவது ஒப்புக்கொள்ள முடியாதது. விக்கிரகங்களை வழிபடாதே என்று சொன்னார்கள். ஆலயங்களிலே சிலுவைகள் வழிபடுகிறார்கள், மேரி மாதாவுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்கிறார்கள், ரத யாத்திரைகள் நடத்துகிறார்கள், இயேசு பிரானுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள், அதன் பிறகு வந்த மகான்களுக்கெல்லாம் சிலைகள் வைத்திருக்கிறார்கள். இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா மதங்களிலுமே ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் கால ஓட்டத்திலே மாற்றப்பட்டு மனம் போன போக்கிலே மக்கள் அவரவர் போக்கிற்கு ஒவ்வொன்றை உருவாக்கி கொண்டார்கள். சித்தர்கள் உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் தொடக்கம் என்பது உருவ வழிபாட்டிலே தான் தொடங்கியது. மனிதன் ஆரம்ப காலத்திலே தான் அறிந்தவற்றை மற்றவருக்கு புரியப்படுத்த ஓவியங்களைத்தான் வரைந்து கொண்டிருந்தான். காலப்போக்கிலே ஓவியங்கள் புடைப்புச் சிற்பங்களாக மாறின. அதன் பிறகு அவை சிற்பங்களாக மாறின.
தன்னுடைய கருத்துக்களை தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காக இந்த சிலை வடிவங்கள் உருவாக்கப்பட்டன. கால ஓட்டத்திலே அதன் மீது மதிப்பு கொண்ட மனிதன் அந்த சிலைகளை வழிபட ஆரம்பித்தான். இவை எல்லாமே சொல்ல வந்த கருத்துக்களை, நமக்கு முன்பு இப்படி ஒரு மகான் வாழ்ந்திருந்தார், இப்படி ஒரு தெய்வ பிறவி வாழ்ந்திருந்தார், அவருடைய உருவம் இப்படி இருந்தது, அவர் சொன்ன கருத்துக்கள் இப்படியானவை என்று சொல்லுவதற்காக உருவாக்கப்பட்ட விக்கிரகங்கள் காலப்போக்கிலே ஆராதனை பொருட்களாக மாறிவிட்டன. அதன் பிறகு அதற்கென்று வகுக்கப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள், தவறான கிருத்தியங்கள் ஆகியவை எல்லாம் மனிதன் மேலும் மேலும் முட்டாளாகி கொண்டிருப்பதற்கு காரணமாகிவிட்டன. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கருத்து, இறைவன் உருவமற்றவன், அவனை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவனின் தத்துவங்கள் தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றன. எனவே எல்லா உயிர்களும் இறைவனைப் போலவே தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது காரணமாக எல்லா உயிர்களும் சகல உயிர்களையும் அன்போடு நேசிக்க வேண்டும். இந்த பக்குவம் என்பது ஏற்பட்டுவிட்டால் மனிதனாக பிறந்து புனிதனாக மாறக்கூடிய நிலையை அவன் பெற்றுவிட முடியும் என்று தான் சொன்னார்கள். ஞானிகள், மகான்கள் எல்லோருமே மனித இனம் நலம் வாழ வேண்டும், மனித இனத்தை கொண்டு மற்ற ஜீவராசிகளும் நலம் வாழ வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொடுத்தன. எந்த உயிரும் வதைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும், அவற்றின் மூளை உண்ண வேண்டும் என்று யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக எதிர்காலத்திலே மனிதர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே பலவிதமான வித்தியாசமான கருத்துக்களை உருவாக்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இறுதியாக நாம் சொல்லக்கூடிய கருத்து, எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளும் சொன்னதெல்லாம் மக்கள் நலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் எவரும் ஏற்று நடக்கவில்லை என்பதுதான் 100 விழுக்காடு அல்ல, 1000 விழுக்காடு உண்மை. நல்லவர்கள் சொன்னதை கேட்டு நல்லபடியாக வாழ்ந்து நாமும் வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கும் உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்முடைய முன்னோர்களின் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவினை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.